ஒரு சர்வாதிகாரியோட ஆட்சி எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவன் செஞ்ச அந்த கொடூரத்தை காமெடின்ற போர்வையில் நம்மளால் எடுத்து சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் தான். அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. பட் அது பாசிபிள் அப்படின்னு நிரூபிச்சிடக்கூடிய ஒரு முக்கியமான படம் தான் 2012 ரிலீஸ் ஆன தி டிக்டேட்டர். இந்த படம் லாரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டைரக்டரால் டைரக்ஷன் செய்யப்பட்டு சாஷா பவுனால் நடிக்கப்பட்டு அந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன ஒரு பெஸ்ட்டான காமெடி மூவின்னு கூட அதை சொல்லலாம். கிரேசியான ஃபேக்ட் என்னன்னா, சாஷா பவுன் தான் இந்த படத்தோட கதையவே எழுதுனது. ஆனால் அவர் மட்டுமே சொல்லிட முடியாது. இவர் கூடவே இன்னும் 3 பேர், ஆலிக், ஜெஃப், டேவிட். இவங்களோட ஒரு அமேசிங்கான கிரியேஷன் தான் இந்த டிக்டேட்டர். ஆரம்ப கட்டத்தில் பேரமௌண்ட் பிக்சர் கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஈராக்கோட ரூலர் டிக்டேட்டர் மிஸ்டர் சதாம் ஹுசேனால் எழுதப்பட்ட சபீபா அண்ட் த கிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புக்கை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த படத்தை எடுக்கிறோம்னு சொன்னாங்க. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் பேரமௌண்ட் பிக்சர் கம்பெனி தரப்புலேருந்து தெரிவிக்கப்பட்டதுக்கப்புறம் உலக நாடே சம்பிச்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் அந்த புக்கை பேஸ் பண்ணி படம் எடுக்கிறதுன்றது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. அப்படியே எடுத்தாலும் பல நாடு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே விட மாட்டாங்க. குறிப்பாக கல்ஃப் மாதிரியான கண்ட்ரியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு புக்கில் இன்னமும் விவாதம் போயிட்டு இருக்குது. இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி ஏன்பா நீங்கள் படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பல நபர்கள் இந்த டிக்டேட்டர் மூவியை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. ஒரே நாளில் வேற லெவலுக்கான ஹைப்புக்கு இந்த படத்தை பற்றி உலக நாடே பேச ஆரம்பிச்சிச்சு. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு உண்மையே தெரியுது, அது ப்ரொமோஷனுக்காக பேரமௌண்ட் பிக்சர் கம்பெனி தரப்புலன்னு சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொய்ன்னு. ஸோ ஒரே நல்ல ஹைப்புக்கு போகணுன்னா இதை சொன்னால் தான் நடக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே இது ஒரு கற்பனை கதை அப்படின்ற அபிப்பிராயத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் 2013 ரிலீஸ் ஆன ஒரு இன்ஃபர்மேஷன், இது கற்பனை கதை இல்லடா ஒரு ரீமேக்கு அப்படின்ற அபிப்பிராயத்துக்கு எல்லாருமே மாறினாங்க. காரணம் என்னன்னா, 2013 ஒரு போஸ்ட் வருது. அந்த போஸ்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 1988 தி டிக்டேட்டர்ன்ற நேம்லேயே ஒரு டிவி ஷோ CBS அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சேனலில் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு அன்ஃபினிஷ்டான டிவி ஷோன்னு கூட சொல்லலாம். அதாவது கொஞ்ச நாள் மட்டும் தான் ரன் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. காரணம் என்னென்னா, அந்த சமயத்தில் US முழுக்க ரைட்டர்ஸ் மத்தியில் மிகப்பெரிய ஸ்ட்ரைக் அமலுக்கு வந்துச்சு. அதுக்கு சில பல காரணங்கள் இருக்குது. அதை சொல்ல ஆரம்பிச்சேன்னா இன்றைக்கி ஃபுல்லாக கூட சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் அவங்க செஞ்ச அந்த ஸ்ட்ரைக்குனால மொத்த ஹாலிவுட்மே சம்பிச்சு போயிடுச்சு. எவ்வளோ படங்கள் பாதியோட ஸ்டாப் பண்ணாங்க. நிறைய டிவி ஷோவை எழுதுறதுக்கு ஆள் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. அப்படி தான் 1988 ரிலீஸ் ஆன தி டிக்டேட்டர் அப்படின்ற டிவி ஷோவையும் கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. இன்ஃபேக்ட் இதில் ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த ஒரு ரைட்டர்ஸோட ஸ்ட்ரைக்னால தான் காட்ஃபாதரோட லீட் காஸ்ட் எனக்கு ஆஸ்கர் வேணாம்னு சொல்லி மறுத்தார். பிகாஸ் இப்படி ஒரு பிரச்சனை வெளியே நடந்துட்டு இருக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் ஆஸ்கர் நடத்துறதுன்றது எனக்கு என்னமோ மரியாதைக்குரியதா தெரியல அப்படின்னு சொல்லி மறுக்கப்பட்டுச்சு. ஃபைனலாக கொஞ்ச நாள் கழிச்சு ரைட்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஸ்ட்ரைக்கை வாபஸ் எடுத்தாங்க. இதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணப்பட்ட படங்கள் திருப்பியும் ரிட்டர்ன் ஆச்சு. அதோட ஒர்க்கான ப்ரொடக்ஷன் வேலைகள் எல்லாமே ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆனால் சில பல டிவி ஷோ முழுமையாகவே ஸ்டாப் செய்யப்பட்டுச்சு. நம்ம புது இதே ஆரம்பிப்போம், இது பாதியோடு நிறுத்தினதுனால. ஏன்னா அது ஒரு சீரியல், கொஞ்ச நாள் அவங்க பார்க்காம விட்டாலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால நிறைய டிவி சேனல் ஒரு புது ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு புது ஸ்கிரிப்டை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் 2012 ரிலீஸ் ஆன டிக்டேட்டர் படத்தோட முழுமையான கதை தழுவல். என்னதான் இது ஒரு ரீமேக்கா இருந்தாலும் இந்த அளவுக்கு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு உண்மையிலே காரணம், இந்த படத்துல உண்மையிலே இருந்த சில பல டிக்டேட்டரோட இன்ஸ்பிரேஷனை உள்ள கொண்டு வந்தாரு மிஸ்டர் சாஷா. அந்த வகையில் அலாதீன் எப்போவுமே பேசும்போது தன்னோட விரலை காட்டிக்கிட்டே பேசுவான். கவனிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலி அது உண்மையிலே கியூபாவோட லீடர் மிஸ்டர் ஃபெடல் காஸ்ட்ரோவோட இன்ஸ்பிரேஷன் தான். அவரும் எப்போவுமே பேசும்போது தன்னோட விரலை காட்டிக்கிட்டே தான் பேசுவார். அண்ட் அலாதீன் கூட இருக்கக்கூடிய வெர்ஜின் காட்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா, முகமது கதாஃபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ரூலர், அவர் கூட அமேசானியன் காட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிறைய பொண்ணுங்களை கூடவே வச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட ஆர்மியில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு என்னென்ன ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்களோ அது எல்லாமே அந்த பொண்ணுங்களுக்கும் கொடுத்து அவங்கள கூடவே வச்சிருப்பாரு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த பொண்ணுங்க ஒன்லி அபியூஸ் பண்றதுக்கு மட்டும் தான் அவர் பயன்படுத்தின மாதிரி சில பல ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. மூணாவது, அலாதீன் US குள்ள என்ட்ரி ஆகும்போது பயங்கரமான ஒரு பரேட் நடக்கும். அதில் எக்ஸ்பென்சிவான கார் எல்லாமே காட்டியிருப்பாங்க. அதுவும் உண்மையிலே இருக்கக்கூடிய கத்தாரோட ஒரு ராயல் குடும்பம், அவங்களோட பேர் அல்தனி. அதில் இருக்கக்கூடிய ஆனா அல்தனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போறான்னா அங்கே ஒரு பரேட் மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே போவார். இன்ஃபேக்ட் கத்தாருக்குள்ளே நிறைய தடவை அந்த மாதிரி பரேட்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட தழுவல் தான். மொத்தத்தில் உண்மையிலே இருந்த நிறைய டிக்டேட்டரோட இன்ஸ்பிரேஷனை தான் நம்ம அலாதீன் அப்படின்ற உருவத்தில் மிஸ்டர் சாஷா ரொம்ப அருமையாகவே நடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். பட் இந்த படத்தில் செய்யப்பட்ட ஒரு ஒரிஜினலான கிரியேஷன், அதுவும் பிரம்மாண்டமான கிரியேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 SUVனா, அதாவது இந்த படத்தில் ஒரு கோல்டன் கலரில் மிஸ்டர் அலாதீன் இறங்குற மாதிரி காட்டப்பட்டிருக்கும். உண்மையை சொல்ல போனால் அது சும்மா பேருக்கு மட்டுமே கோல்டு கிடையாது, அதோட பாடி முழுக்க முழுக்க தங்கத்தாலே செய்யப்பட்டு இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. க்ரூ மெம்பர்ஸ் என்ன யோசிச்சாங்கன்னா, இவ்வளோ பெரிய ஒரு ரூலர் எப்படி ஒரு சாதாரணமான காரில் வருவார், ஒரு எக்ஸ்பென்சிவான கார் கண்டிப்பாக இந்த படத்தில் யூஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்களும் யோசிச்சாங்க என்ன காரை இந்த படத்தில் யூஸ் பண்ணலான்னு. எல்லா காருமே இன்னைக்கான நிலைமையில எக்ஸ்பென்சிவ் தான். பட் அந்த காரை விடவும் பயங்கரமான எக்ஸ்பென்சிவாக இருக்கணும். இந்த உலகத்திலே ரொம்ப கம்மியான நபர்கள் பயன்படுத்தக்கூடிய காரை தான் இந்த
படத்தில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தார்சர் மோட்டார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிறுவனத்தை கான்டாக்ட் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி நம்ம வந்து இப்படி பண்ணலாம், எங்ககிட்ட எஸ்யூவிக்கான எல்லா வகையான விஷயமே இருக்குது, பட் அதை வந்து கோல்டில் நாங்கள் வந்து அதோட பாடியை செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இந்த ஒரு கார் இந்த படத்தில் யூஸ் செய்யப்பட்டு 2014 ஏலத்திலையும் போயிருக்கு. ஏலத்தில் இந்த கார் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போச்சுன்ற இன்ஃபர்மேஷன் இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது. பிகாஸ் வாங்கின பர்சன் அதை பிரைவசியாக வச்சுக்கிட்டாரு. பட் மேபி 1.5 மில்லியனுக்கு மேலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கணிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோட க்ரூ மெம்பர்ஸ் ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அது என்னன்னா, எந்த ஒரு உண்மையான கல்ஃப் கண்ட்ரிக்கு சம்மந்தப்பட்ட நபர்களை இந்த படத்தில் இருக்கிற மாதிரி நம்ம காட்டிடக்கூடாது, இல்லை அந்த நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட எந்த விஷயமே இன்வால்வ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சாங்க. அந்த வகையில் நம்ம அலாதீனோட பேலஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது முழுக்க முழுக்க ஸ்பெயினில் எடுக்கப்பட்டுச்சு. ஸ்பெயினில் வந்து பிளாசா தி அல்பேனியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அல்பேனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பேலஸ் இருக்குது. அதுதான் நம்ம படத்தில் பார்த்த அந்த பேலஸ். அண்டு பாலைவனமாக காட்டப்படக்கூடிய அந்த லொக்கேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே ஸ்பெயினில் இருக்கக்கூடிய கெனரியா அப்படின்ற இடத்துல தான் எடுத்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து அலாதீன் ஆட்சி செய்யக்கூடிய நாடுன்னு சொல்லிட்டு வாதியான்ற ஒரு இடத்த வந்து படத்தில் மேப்போட காட்டியிருப்பாங்க. அந்த மேப்போட உண்மையான லொக்கேஷன் இந்த பூமியில் நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா அது ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய எனட்ரியா அப்படின்ற ஒரு லொக்கேஷனை காட்டுது. ஸோ அது வந்து வாதியாவே கிடையாது. அப்படியே வாதியான்ற ஒரு பேர் இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கிதுன்னா அது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு டவுனோட பேர். அதுக்கும் நாட்டுக்கு என்ன கனெக்ஷன்? ஸோ இந்த மாதிரி அன்ரியலிஸ்டிக்காக பல வகையான கற்பனையான நாடுகளையும் பல வகையான இடங்களையும் அவங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஷூட்டிங் முழுக்க முழுக்க யூஎஸில் இருக்கக்கூடிய ஸ்டுடியோக்குள்ளே தான் பண்ணப்படுச்சு. பட் ரியலான லொக்கேஷனை காட்டணும் அப்படின்றதுக்காக அப்பப்போ மொரோக்கோவில் இருக்கக்கூடிய சில பல இடங்களையும் பயன்படுத்திக்கிட்டாங்க. அண்ட் இந்த படத்தில் அரபிக் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வார்த்தையுமே வந்துடக்கூடாது அப்படின்றத கவனமாக இருந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் போயிட்டு இருக்கும்போது அலாதீன் தன்னோட பார்ட்னர்கிட்ட ஒரு மொழியில் வந்து பேசுவான். அது ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய கப்பிள்ஸ் பார்த்து பயந்துருவாங்க. நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம் அது வந்து அரபிக்னு. ஆனால் அது உண்மையிலே அரபிக் கிடையாது, அது வந்து ஹியூப்ரோ. ஸோ அரபிக் தெரியாத நபர்கள் அந்த ஒரு மொழியை கவனித்து பார்க்கும்போது அரபிக் மாதிரியே தோணும். அதுவும் அலாதீன் அதை வந்து பேசும்போது நமக்கு அரபிக்குன்னு தான் தோணியிருக்கும். ஸோ அந்த மாதிரி தெளிவாக எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே அதோட கனெக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றத கவனமாக இருந்தாங்க. அப்படி கனெக்ட் ஆச்சுன்னா எப்போ ஏற்பட்ட பிரச்சனை வரும்ன்றது க்ரூ மெம்பர்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பிகாஸ் இந்த உலகத்தில் நிறைய டிக்டேட்டர் உண்மையிலே இருந்திருக்காங்க, இப்படிப்பட்ட நபர்களும் இருந்திருக்காங்க. அவங்கள நம்ம வந்து டீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த படத்துக்கும் சரி இந்த படத்தோட க்ரூ மெம்பர்ஸ்க்கும் குறிப்பாக அலாதீன் கேரக்டர் செஞ்ச ஷாஷாவுக்கும் சரி பெரிய பெரிய பிரச்சனை வந்துடும். அதனால தான் இப்படி ஒரு அன்கனெக்டிவிட்டியான ஒரு ரியலிஸ்டிக்காக காட்டியிருக்காங்க. பட் ஒரே ஒரு விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ நான் சொன்னதை வச்சு இவங்க நல்லது தானேப்பா செஞ்சுருக்காங்க, நல்ல ஒரு அபிப்பிராயத்தில் தானே இருந்திருக்காங்கன்னு சொல்லி மட்டும் நினச்சிடாதீங்க. பிகாஸ் இவங்க வேணும்னே வம்புழுக்கிற மாதிரியும் சில காரியங்களை பண்ணியிருக்காங்க. அதில் மொதல் விஷயம் என்னென்னா, படத்தில் நம்ம வந்து யுனைடெட் நேஷனில் அந்த டிக்டேட்டர் அலாதீனோட பாடி டபுள் வந்து பேசுகிற மாதிரியான ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. இது வேணும்னே திணிக்கப்பட்ட ஒரு சீனும் கூட சொல்லலாம். பிகாஸ் யூஎஸில் இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷனில் நிறைய ரியலான டிக்டேட்டர் வந்து பேசியிருக்காங்க. படத்தில் இப்படி ஒரு கிரேசியான சீனை வச்சோன்னா கண்டிப்பாக அந்த டிக்டேட்டரை கொஞ்சம் போல பூஸ்ட் பண்ணி விடுற மாதிரியும் அவங்க நாட்டோட மக்கள் இந்த படத்தை பற்றி பேசுகிற மாதிரியும் மாறிடும். தெளிவாக ஒரே வார்த்தையில் சொன்னால் பாசிட்டிவாக நம்ம சொல்லி ப்ரொமோஷன் ஆகிறவிடையும் நெகட்டிவாக ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி ப்ரொமோஷன் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. அதனால இந்த யுனைடெட் நேஷனில் நடக்கக்கூடிய சீனை கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி உண்மையிலே யூஎஸில் இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷனில் போய் கேட்டிருக்காங்க, நாங்கள் இங்கே ஷூட்டிங் பண்ணிக்கலாமான்னு. ஆனால் இவங்க என்ன பிளானில் இங்கே வந்து ஷூட்டிங் பண்ணுறேன் அப்படி வந்து சொல்கிறாங்கன்றதை யுனைடெட் நேஷனோட அத்தாரிட்டிக்கு தெரிஞ்சதுனால முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டாங்க. அண்ட் இருந்தாலும் இவங்க விடுறதா இல்லை, ஜெர்மன் ஸ்டுடியோவுக்கு போயிருக்காங்க. ஜெர்மன் ஸ்டுடியோவில் வந்து யுனைடெட் நேஷன் மாதிரியே ஒரு செட்டு போட்டு அங்கனுக்கு அந்த ஷூட்டிங்கை பண்ணிட்டாங்க. கிரேசியான விஷயம் என்னன்னா, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன் அந்த அகாடமியை சேர்ந்த நபர்கள் எல்லாருமே பயந்துக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்னென்னா, ஒருவேளை இந்த ஷூட்டிங் நம்மளோட அத்தாரிட்டிக்குள்ளே தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உண்மையான டிக்டேட்டர் நம்ம மேலே எதுவும் கோவப்பட்டுருவாங்களோ அப்படின்ற அபிப்பிராயம். ஆனால் நல்ல வேலையை அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. ரெண்டாவதான விஷயம் என்னென்னா, படத்தோட ப்ரொமோஷனுக்காக சில இன்டர்வியூ அண்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் சாஷா போகும்போது டிக்டேட்டர் படத்தில் என்ன மாதிரியான காஸ்டியூம் போட்டிருந்தாரோ அதே மாதிரியான காஸ்டியூமோட தான் போயிட்டு இருந்தார். இன்ஃபேக்ட் அவரோட கேரக்டரே அப்படியே அங்கே கொண்டு போனான்னு சொல்லலாம். அவரோட வெர்ஜின் கார்ட்ஸு அண்ட் கன்னு, அதுவும் கோல்டன் கலரில், அண்ட் பிஹேவியர் எல்லாமே அந்த டிக்டேட்டரை ரியல் லைஃப்பில் பார்க்குற மாதிரியே அவர் பிஹேவ் பண்ணார். இது சில நபர்களுக்கு கிரேசியாகவும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த பர்சன் அது வந்து முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கிறதா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி 2012 84வது ஆனுவல் அகாடமி அவார்ட்ஸ் தரப்புலேருந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனில் ரெட் கார்பெட்கான வரவேற்பில் சில பல ஹோஸ்ட் நின்று இந்த ஃபங்க்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வரக்கூடிய அந்த கெஸ்ட்டுக்கிட்ட வந்து கேட்பாங்க. அப்படி தான் டிக்டேட்டரோட வேஷத்தில் இருந்த ஷாஷா கிட்டையும் ஒரு ஹோஸ்ட் போய் மைக்கை நீட்டியிருக்காரு. ஆனால் ஷாஷா பிஹேவ் பண்ண பிஹேவியர் ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அவர் கையில் இருந்த சாம்பல் பாக்ஸை அந்த ஹோஸ்டோட டெக்ஸிடோவில் கொட்டிட்டார்.
இது ரொம்ப பெரிய ஒரு அவமானமாக பார்க்கப்பட்டுச்சு. அதனாலே அந்த ஃபங்க்ஷன்லேருந்து அவரை பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இது கூட பரவாயில்ல, இதை விட எக்ஸ்ட்ரீம் லெவலான ஒரு வேலையை பண்ணாங்க. நமக்கே தெரியும் யூஎஸோட மக்களுக்கும் அண்ட் மெக்சிகனோட மக்களுக்கும் பெரிய ஒரு பஞ்சாயத்தே போயிட்டு இருக்குது. அப்பப்போ இந்த பஞ்சாயத்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும். இதில் எக்ஸ்ட்ராவாக நான் கொஞ்சம் போல எண்ணெயை ஊற்றுறேன்டா அப்படின்ற மாதிரி ஷாஷா மெக்சிகோவில் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பிரசிடென்ட், அவரோட பேர் ஆண்ட்ரிக் பீனா, அவர் ஒரு ஸ்லோகனை அந்த நாட்டு மக்களுக்கு சொல்லியிருந்தார். அந்த டைலாக்கை அப்படியே ஸ்பூஃப் பண்ணி ஷாஷா அந்த நாட்டுக்கே போய் மக்களுக்கிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி பேசிட்டு வந்துட்டார். இது ரொம்ப பெரிய அளவில் அந்த சமயத்தில் மெக்சிகோ முழுக்க பேசப்பட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த பிரசிடெண்ட்டே அவமானப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியலை. பிகாஸ் சாஷா முழுக்க யூஎஸோட சிட்டிசன், என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி வரவன் சொல்லிட்டு எல்லா கண்ட்ரிக்கிட்டையுமே வம்பிழுத்து வச்சுட்டாங்கன்றதான் உண்மை. இந்த காரணத்தினால தான் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சில பல கண்ட்ரியில் பேன் செய்யப்பட்டுச்சு. இன்னும் ஒரு சில கண்ட்ரியில் அதை சென்சார் பண்ணி அதோட டியூரேஷனில் பாதி குறைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில் உஸ்பெகிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க 2 வாரத்துக்கு மட்டும் பயங்கரமாக சென்சார் பண்ணி அவங்க தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரியிலேருந்து இந்த படத்தை பேன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் தர்க்மெனிஸ்தான் இந்த மாதிரியான கண்ட்ரியில் படத்தை ரிலீஸே பண்ண விடாமல் பேன் பண்ணாங்க. நம்மளோட பாகிஸ்தான் அண்ட் மலேசியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் ஹெவியாக இந்த படத்தோட டியூரேஷனை கம்மி பண்ணி சென்சார் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிரேஸியான விஷயம் என்னென்னா, இப்படி எக்கச்சக்கமான கண்ட்ரியில் பேன் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுட்டு படத்தை இன்னும் கொஞ்சம் போல ஹைப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி படத்தில் வராத, தேட்டரில் இது நாள் வரைக்கும் டிக்டேட்டர் படத்தில் இல்லாத ஒரு சில சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கானதை சேர்த்து இதை ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்து ரிலீஸ் பண்ணாங்க க்ரூ மெம்பர்ஸ். இதனாலேயே எந்தெந்த கண்ட்ரிலெல்லாம் பேன் செய்யப்பட்டுச்சோ அந்த நாட்டோட மக்கள் பைரேட்டட் வெர்ஷனாக தி டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த படத்தை பார்த்தாங்க. இன்றைக்கி உலகத்தில் இந்த படத்தை பார்க்காத நபர்கள்னு சொல்லி யாருமே கிடையாது பேன் பண்ணதுக்கப்புறமும். கிட்டத்தட்ட இந்த வீடியோட எண்டுக்கே வந்துட்டோம். இவ்வளோ பஞ்சாயத்து இந்த படத்தில் இருக்குதுன்றதை நான் தெளிவாகவே உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் இந்த படம் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோன்னா, எனக்கு கிடைச்ச ஆன்லைன் டாக்குமெண்ட் அடிப்படையிலேருந்து பார்க்கும்போது இந்த படத்துக்கு $60 மில்லியன்லேருந்து $100 மில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வைடாக $179 மில்லியன் சம்பாரிச்சதாக சொல்லப்படுது. அதனால ப்ராஃபிட்டபிள் செக்ஷன்லேருந்து இந்த படத்தை பார்க்கும்போது நல்ல ஒரு படம், நல்லாவே சம்பாரிச்சு கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அவார்ட்ஸ் தரப்புலேருந்து பார்க்கும்போது சென்சார் ரீதியாகவும் சரி, அவார்ட்ஸ் ரீதியாகவும் சரி, இந்த படத்துக்கு எந்த ஒரு வேல்யூமே சேர்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அவார்ட்ஸ் தரப்புலேருந்து ஒரு அவார்டு கூட இன்ன வரைக்கும் இந்த படத்துக்கு கொடுக்கப்படல. நாமினேஷனில் கூட இந்த படத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலி அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஹாலிவுட்குள்ளேயே ஒரு நெகட்டிவான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிருச்சு. இந்த மாதிரியான பிரச்சனைனால தான் படத்தோட க்ரூ மெம்பர்ஸ் இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வராது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியை கொடுத்துட்டாங்க. ஸோ தி டிக்டேட்டரோட செகண்ட் பார்ட்டை எதிர்பார்த்து நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வராதுன்றது க்ரூ மெம்பர்ஸை சொல்லிட்டாங்கன்றதை நான் தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். அப்படியே வந்தாலுமே அது வந்து ரீபூட்டாக தான் இருக்கும். அதுவும் கொஞ்சம் போல டீசெண்டாக தான் இருக்கும். இந்த அளவுக்கான பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க திருப்பியும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஐம் ஷூர் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தான் பை ஃப்ரம் மாட்ரியஸ் சார்கோ. பாய்.